ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். நீ நான் காதல் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் இந்த நேரத்தில் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பார்த்து அபி கேட்க, உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிளம்ப பார்க்குறாரு. இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்களா இல்லை பாட்டியை கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்க, அங்கே லாவண்யா தங்கியிருக்க இடத்துல 4-5 ரவுடி பசங்க சேர்ந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. அவளை காப்பாற்றுறதுக்காக தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதுவாக சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு அபி ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க. நீங்கள் எதுக்காக இந்த நேரத்தில் அங்கே போகணும், வேற யாரும் அங்கே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் வேற யார் வருவா, நான் தான் போய் அவளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதே மீறி நீங்கள் மட்டும் எங்கிட்ட கண்டிஷன் போகிறீங்க, 8 மாதம் வரைக்கும் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, அப்போ உங்களுக்கு கிடையாது அந்த கண்டிஷன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பண்ணணுன்ற அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ரொம்பவே கோவத்தோட கேட்க, ஒன்றும் இல்லை உங்க கூட நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக பார்க்குறாங்க. அபி, நீ எதுக்காக அங்கே வர, நீ வந்து என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கறத கேட்ட அபியும், நீங்கள் எதுக்காக போகிறீங்களோ அதுக்காக தான் நானும் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து தோலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனோட ராகவ் என்ன பண்ணுறாங்க, அபியை கூட்டிகிட்டு போகிறாங்க. பக்கம் ராகவ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலோட காத்துட்டு இருக்காங்க லாவண்யா. அங்கிருந்து வந்த ராகவ் என்ன பண்றாரு, கதவை தட்ட ஆரம்பிக்கிறாரு. வேற யாரோ கதவை தட்டுறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு அமைதியா இருக்கு. அதுக்கப்புறம் லாவண்யா கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது ராகவ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. லாவண்யா ரொம்பவே சந்தோஷத்தோட என்ன பண்றாங்க, கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்த லாவண்யா ராகவ் பார்த்ததும் நடிச்சுக்கிட்டே அப்படியே கிட்ட போயிட்டு என்ன பண்றாங்க, அழ ஆரம்பிக்கிறாங்க. வந்துட்டியா ராகவ், நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேலை நீ வந்த, நான் இல்லைன்னா என்ன இருந்திருப்போனோ எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எதேதோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லை லாவண்யா விடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஆறுதலா சொல்றாங்க. ராகவ் கிட்ட ஃப்ரீயா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ராகவ் பார்த்து பேசுற தருணத்துல அபி வந்து அந்த பக்கமா திரும்பி வராங்க. அபியை பார்த்த லாவண்யா பயங்கரமா எரிச்சல் அடைகிறாங்க. எதுக்காக இவ கூட வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பிளான் எல்லாம் நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இந்த லாவண்யா பார்த்த அபி, என்னாச்சு மேடம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோட பேசுகிறாங்க. சரி லாவண்யா, நீ இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது சரியில்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கூப்பிட்றாரு. இல்லை ஒரு ராகவ், நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்காங்க. சரி ராகவ், நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, பயப்பட மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அபியை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் போயிட்டே இருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, லாவண்யா பார்த்து பல்லால்னு கோங்கி கண்ணத்தை காட்டி அறைய ஆரம்பிக்கிறாங்க. என்னோட புருஷன், அவர் இந்த டைம்ல வர வச்சு கூப்பிடுறேன், உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அபி இன்னொரு தடவை இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பார்த்த லாவண்யா பயங்கர எரிச்சல் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சுந்தரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நடந்த எல்லாத்தையும் வந்து சுந்தரி கிட்ட சொல்றாங்க. இந்த அளவுக்கு நடந்துக்கிட்டால அவ, இந்த அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஜால்ரா தட்டுற மாதிரி பேசுறாங்க. லாவண்யாவுக்கு சும்மாவே விடக்கூடாது, அவளை ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஐடியா கொடுக்குறாங்க. இந்த எபிசோடையும் வந்து முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா லாவண்யா அபியை வந்து பழி வாங்குறாங்களா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.